ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் 3 3 பிஹெச்கே வீடு ரெடி டு மூவ்ல சேலுக்கு வந்திருக்கு. ஆமாங்க, எனக்கு பின்னுக்கு தெரியுது இல்லையா? 1 2 3 மொத்தம் 3 வீடுமே இப்போ ரெடி டு மூவ்ல வித் இன்டீரியர்ஸோட சேலுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரெடி டு மூவ்ல ஆவடி சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு ஸ்ட்ராங் ஆகிடுங்க. வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று, திரும்பவும் சொல்கிறேன், இது டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட். அதனால் நீங்கள் யாருக்குமே ₹1 கூட கமிஷன் கொடுக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புரோக்கரேஜே இல்லாமல் வீடோ லேண்டோ வாங்க நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வாங்க வீடியோ எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். சரி, ஓகேங்க. ஸோ இந்த வீடை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கேப்பா லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவடிங்க. ஆமாம், ஆவடியில் இருக்கக்கூடிய வசந்தம் நகரில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனில் நம்ம கால் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்களே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டுக்கு ஆர்ச்சி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காரும் சரி ஒரு பைக்கும் சரி நல்லா பார்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு கார் பைக் பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஆக்சுவலி இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு கட்டிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது 3 பிஹெச்கே இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் வில்லா, ஓகேங்களா? ஸோ கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும், மேலே 2 பெட்ரூம் இருக்கும். எப்படி இருக்குது அப்படி உள்ள வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டிக்காக கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட், ஓகேங்களா? ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் பாருங்களேன், அப்படியே டிவி யூனிட் இருக்குது. நல்ல சூப்பராக இன்டீரியர் பண்ணி வச்சுட்டாங்க, டிவி யூனிட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேயும் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூமே நம்மளுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலி இது ஃபுல் இன்டீரியர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ மேலே பாருங்களேன், செம்மையாக பண்ணிருக்காங்க, ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சனுக்கு வைக்கலாம். ஸோ ஹால்லேயும் நம்ம கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனை பொறுத்தவரை நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாக இருக்குங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸான கிச்சனு. ஸோ கிச்சன்லையுமே எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோபு உட்பட எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது இது வந்து மாடுலர் கிச்சன், ஓகேங்களா? ஸோ மாடுலர் கிச்சன்னால எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக பண்ணி வச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், மாடுலர் கிச்சனுக்கு நம்மளுக்கு 15 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கோத்ரேஜ் பிராண்டோடது 15 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேடல். ஸோ மேடல் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான மேடல் இருக்குது. இது இல்லாமல் ஒரு 1.5 அடிக்கு நமக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸுக்கு மேலே வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட்டு. ஸோ லாஃப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டோர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டோருக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா கிரில் கேட் போட்டு இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் நம்மளுக்கு ஒரு கார்டனாக யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது இல்லாமல் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான, ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியும், நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ். ஸோ எல்லாமே நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி, ஸோ யூபிஎஸ் வச்சுக்கிற முடியும். ஓகே, ஸோ அப்படியே ஹால்லே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல காம்பேக்டாக ஒரு சூப்பரான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் இந்த பக்கம் பாருங்களேன், நமக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆக்சுவலி எல்லா இன்டீரியருமே நல்லாவே ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. வாட்டராக கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. அதாங்க. ஸோ அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை நல்ல ஸ்பேசியஸான ஹாலு, நல்ல ஸ்பேசியஸான கிச்சனு, ஒரு காம்பேக்ட் பெட்ரூமு, இது இல்லாமல் காமன் டாய்லெட் உட்பட ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது லக்ஸரியாக கொடுத்துருக்கனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங்கில் லக்ஸரியாக கொடுக்குறாங்க. அதாவது ஸோ நைட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு பிரிக்க லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நமக்கு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனி பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிந்தனை ஃபாலோ பண்ணுங்களேன். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் போயிடலாம். ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்தவரை நல்ல காம்பேக்டான உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை வீட்டில் யாராவது பசங்க இருக்காங்க அப்படின்னா, காலேஜ் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல காம்பேக்டான பெட்ரூமாக இருக்குது.
ஸோ இந்த பெட்ரூம்குள்ளேயுமே நமக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டியான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்மளால ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு பின்னாடி விண்டோவுமே இருக்குது. ஸோ நல்ல ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும், லைட்டிங் நல்லா இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம்லுமே நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், இதுவுமே நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். வரதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, லாஃப்ட்டுமே உங்களால் நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பெட்ரூம்க்கு வருவோம். இருக்கிறதுலே நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம்னா அது இந்த பெட்ரூம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெட்ரூம் தான் இங்கே இருக்கிறதுலையும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம். ஸோ அப்படிப்பட்ட இந்த பெட்ரூமில் ஒன்று இல்லை 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்லலாம். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க, இது இல்லாமல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட்டுமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்தாலுமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமுமே நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடியில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே வென்டிலேஷனுக்காக நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த வீட்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி பற்றி பின்னாடி பார்க்க சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பால்கனிலிருந்து நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த வீடு எந்த அளவுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் கட்டப்பட்டது நீங்களே பாருங்களேன். ஏன்னா வசந்தம் நகர் எல்லா பேரும் தெரியும், ஆவ வீடில் இருக்கக்கூடிய வசந்தம் நகர் எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வசந்தம் நகரில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரெக்கார்ட் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வீட்டை பொறுத்தவிட இந்த வீடு 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு இந்த லேண்டை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணி நல்ல பிளானிங்கில் போட்டு தான் கட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும், அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படிப்பட்ட இந்த வீட்டில் 500 லிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதுவுமே 3 லேயர் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே போய் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபைனலாக பார்க்கும்பொழுது இந்த வீட்டோட ரேட் எவ்வளோப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ரேட்டை பொறுத்தவரை இந்த சரௌண்டிங்லேயும் இந்த ஆவடி சரௌண்டிங்லேயும் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா இந்த அளவு கம்மியாக அவங்களால கிடைக்காது. ஸோ வேணும் அப்படின்னா பக்கத்தில் போய் விசாரிச்சு பார்த்துக்குங்க. ஒரு புது வீடு இண்டிவிஜுவல் 3 BHK டூப்ளெக்ஸ் வில்லா 72 lakhs கோட் பண்ணுறாங்க. ஸோ 72 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த வீட்டை தாராளமாக பை பண்ணிக்கிற முடியும். ஸோ 72 + ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனியாக வரும். ஓகேங்களா, ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ₹1 கூட யாருக்குமே கமிஷன் கொடுக்க தேவையில்லை. இது இல்லாமல் இது டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட் அப்படின்றனால நீங்கள் சின்னதாக ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.